அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகிலேயே அடுத்தடுத்த 4 டாஸ்மாக் கடைகள் செயல்படுவதாக அக்குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்களின் குற்றச்சாட்டு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை தன்னகத்தை கொண்ட கோட்டை நகரமான வேலூர் மாவட்டம் தற்போது டாஸ்மாக் பிடியில் தத்தளி. வேலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளடக்கிய டாஸ்மாக் வருவாய் மாவட்டமாக செயல்பட்டு வரும் வேலூரில் மொத்தம் 100 அரசு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு அண்மையில் கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மருத்துவமனைகள், கோவில்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் வேலூர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் செயல்பட்டு வந்த 4 அரசு டாஸ்மாக் கடைகள், பள்ளிகுண்டா திருவளம் பகுதியில் செயல்பட்டு வந்த 2 டாஸ்மாக் கடைகள் என மொத்தம் 6 கடைகள் மூடப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த வேலூர் காகிதப்பட்டறை பகுதிகள், அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே ஒரே இடத்தில் செயல்பட்டு வரும் கடையன் 11043, கடையன் 11331, கடையன் 11121, கடையன் 11051 ஆகிய 4 டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இவை தற்போதும் எந்தவித தங்கு தடையின்றி மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை சாலையில் உள்ள இந்த 4 டாஸ்மாக் கடைகளால் இப்பகுதிகள் அவ்வப்போது வாகன விபத்து ஏற்படுவதாகவும், மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களிடம் போதை ஆசாமிகள் தகராறில் ஈடுபடுவதாகவும், குறிப்பாக வழிப்பறி உள்ளிட்ட குற்றச் சம்பவங்கள் இந்த பகுதிகள் அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து ஒரு 50 மீட்டர்ல 4 மதுபான கடைகள் காகிதப்பட்டில் இயங்கிட்டு இருக்கு. இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 மதுபான கடைகள் அந்த 50 மீட்டர்ல இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட மதுபான பிரியர்கள் அங்கே மதுபானத்தை வாங்கி அங்கேயே அருந்திட்டு இவங்க சாலையை கடக்கும்போது விபத்து ஏற்படுறது, இவங்க வாகனத்தை எடுத்துகிட்டு போகும்போது, குறிப்பாக சிஎம்சிக்கு வரக்கூடிய வெளிமாநில நோயாளிகள் இவங்க அங்கே அடிபட்டு காயமுற்று பல பிரச்சனைகள் இதனால் ஏற்பட்டுருக்கு. குறிப்பாக அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. பெண்கள் அந்த பக்கம் சாலையில் நடமாட முடியல, பாதுகாப்பாக இல்லை. இவ்வளவு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய நகரத்தினுடைய மைய பகுதியில் காகிதப்பட்டில் 4 மதுபான கடைகள். இது உடனடியாக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவிலும் அருகாமையில் இருக்குது, பள்ளிக்கூடமும் அருகாமையில் இருக்குது. அரசு விதித்த விதிமுறையில் அதுக்குள்ளவே தான் இருக்குது. 500 மீட்டர் சொன்னாங்க, ஆனால் 500 மீட்டருக்குள்ளவே கோவில் இருக்குது. சைதாப்பேட்டில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் இருக்குது. அதுக்கு அடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஒன்று இருக்குது, ஆரம்ப பள்ளி. அந்த அரசு விதியை மீறி இந்த 4 கடைகள் செயல்படுவது மட்டும் இல்லாத மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. வாகனத்தில் செல்லக்கூடிய அவங்களுக்கு விபத்து அச்சம், இன்னொரு பக்கத்தில் பெண்கள் பாதுகாப்பு, இப்படி அவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது. தெரியும், காகிதப்பட்டறை மக்கள் நீண்ட காலமாக போராடி வராங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு பலனாக ஒரே ஒரு எலைட் மதுபான கடை, அது மட்டும்தான் டான்சியாண்டு அகற்றிருக்கிறாங்க. இந்த 4 கடைகள் பக்கத்திலே இருக்குது. இது தொடர்பாக பல முறை புகார் தெரிவித்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் இது நாள் வரையிலும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எந்த ஒரு முறையான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆரம்ப சுகாதார மையம், பள்ளி போன்ற பொதுமக்கள் நிறைய பேர் செல்றாங்க வராங்க. வணிக வியாபாரிகளெல்லாம் போகிற வர ஏரியா வேலூர்லேயே முக்கியமான சாலை இது, ஐடாஸ் கடை சாலை. இந்த சாலை நிறைய இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடெண்ட்டு, திருட்டு சம்பவம், வழிப்பறிவு, வெளியேந்து ஆட்கள்லாம் வராங்க. போதை ஆசாமிங்க இரவு நேரத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஆகையால் தமிழக புதுசாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பகுதியில் உள்ள 3 கடைகளும் மற்றும் பாரு, அனுமதி இல்லாத பார்லாம் அந்த கடை இந்த ஏரியாவில் இருக்குது, அந்த பார்களையும் அகற்ற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருக்கு இந்த வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறோம். இதில் கடையன் 11551 கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும், தற்போது இந்த கடையை மீண்டும் திறக்க முயற்சி நடைபெற்று வருவதாகவும், தற்போது வேலூர் புதிய பழைய பேருந்து நிலையங்களில் செயல்பட்டு வந்த 4 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் காகிதப்பட்டறையில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வருவதாகவும், பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த சாலை முழுவதும் மது பிரியர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், இந்த பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், டாஸ்மாக் கடைகளுக்கு அருகில் உள்ள ஏடிஎம்களை மது பிரியர்கள் பாராக பயன்படுத்தி வருவதாகவும், இதனால் பணம் எடுக்க வருபவர்கள் கடும் சிரமங்களை சந்திப்பதாகவும், மது பிரியர்களுக்கு பயந்து அருகிலுள்ள கடைக்காரர்கள் கூட கடைகளுக்கு இரும்பு கம்பியிட்டு பாதுகாத்து வருகின்றனர். இதற்கெல்லாம் ஒரே காரணமாக இருக்கக்கூடிய இந்த மதுபான கடைகளை மூட வேண்டும் என்ற ஒருமித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள்.
சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.